ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் வகுப்பு தமிழ் பொதுத் தேர்விற்கான 2026 ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா இந்த வருஷம் வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்டுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பரை நீங்கள் மாடலாக யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணலாம் என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னு. பட் நீங்கள் தமிழை பொறுத்தளவில் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா தமிழில் வந்து உங்களுக்கு இந்த வருஷம் புக் வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அதனால் பழைய பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் நிறைய பேர் யூடியூப்பில் போட்டிருப்பாங்க. இல்லை நீங்களே மாடல் கொஷின் பேப்பர்னு கூகுளில் சர்ச் பண்ணாலும் பழைய கொஷின் பேப்பர் தான் வரும். ஸோ அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணாதீங்க. நான் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் 90 out of 90 ஸ்கோர் பண்ணலாம். பட் இருந்தாலும் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் எப்படி இருக்கும், அதுக்கான ஒரு மாடல் கொஷின் பேப்பர் வேணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப முக்கியமாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை மட்டும் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு பப்ளிக் எக்ஸாம் மாடல் கொஷின் பேப்பர் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க 2026க்கானது. ஸோ இதில் உள்ள கொஷின்ஸ் எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி எது அதிகமாக இந்த தடவை கேட்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதே நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒன் வேர்டுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாத்துக்குமே தனித்தனியாக 1 வேர்டு 2 மார்க்கு 4 மார்க்கு 6 மார்க் எல்லாத்துக்குமே தனித்தனியாக எங்கிட்ட ஸ்டடி மெட்டீரியல் வித் கீ ஆன்சரோட ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியும் அதே நேரத்தில் ஃபுல் மார்க் வாங்குற மாதிரியும் ஸ்டடி மெட்டீரியல் எங்கிட்ட இருக்குது. அந்த மெட்டீரியல் எல்லாமே நான் டெய்லி வாட்ஸ்அப் குரூப்பில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் மாடல் கொஷின் பேப்பர் பிடிஎஃப் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவு செஞ்சு நம்மளுடைய கல்வி மணி அண்ட் கேகே டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷன் உள்ள வாட்ஸ்அப் குரூப் லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும். அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறதுனால நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்கும் தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் லைக் வந்து ரொம்ப கம்மியாக தான் வருது. ஸோ ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அண்ட் இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு 1 வேர்டு 14 கேட்பாங்க. ஸோ 1 வேர்டு வந்து எல்லாத்தையுமே வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எழுத வேண்டிய முக்கியமான கொஷின்ஸ், அந்த குருவினா என்னென்ன சிறுவினா என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாடல் கொஷின் பேப்பருக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான். தமிழர் வளர்த்த அழகு கலை நூல்கள் பற்றி குறிப்புரைக ரொம்ப முக்கியமான ஒரு வினா. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. கவிஞர் சிற்பி எவற்றை வேந்துபாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். கீழத்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் பார்த்துக்கோங்க. ஸோ நான் மெயினாக உங்களுக்கு நான் அந்த கொஷின் பேப்பர் ஷேர் பண்ணுறதுக்கான ரீசனே ஸோ இது எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பேஸ் பண்ணியிருக்குது. அந்த கொஷின்ஸும் நிறையா இருக்கிறதுனால நிறையா மீன்ஸ் உங்களுக்கு இப்போ ஒரு கொஷின் எடுத்திங்கன்னா அதில் ஒரு 4 2 மார்க்கு 3 4 மார்க் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இதில் வந்து கொஷின்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்கனால சேர்த்து கேட்டிருக்கனால ஸோ ஓவரால் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் இதில் கவர் ஆகுது அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த கொஷின் பேப்பர் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? கீழத்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக. நகரம் பட்டை தீட்டி வெள்ளை வைரமாகிறது, விளக்கம் தருக. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஞாலத்தின் பெரியது எது, புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு வரைக. எதிர்பாராத நிகழ்வுகளை ஜலாலுதீன் ரூமி எவ்வாறு உருவகப்படுத்துகிறார், அக்காலத்து கல்வி முறையில் மனன பயிற்சிக்கு உதவிய நூல்கள் யாவை, சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் வேறு பெயர்கள் யாவை, ரொம்ப முக்கியமான ஒரு வினா. அடுத்தது பகைவராலும் அளிக்க முடியாத அரண் எது, கலிவிழா ஒளிவிழா, விளக்கம் தருக. பின்னணி இசை படத்தின் காட்சி அமைப்புக்கு எவ்வாறு உயிரூட்டும், சான்று தருக. பொருண்மொழி காஞ்சித்துறை ரொம்ப இம்பார்ட்டன்ட். பருவத்தை பயிற்சி நேர மேலாண்மையோடு பொறுத்து எழுதுக. சினத்தை ஏன் காட்க வேண்டும். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அகைன் இலக்கணத்தில் உள்ள 2 மார்க்கு கலைச்சொற்கள் ரிசர்ச் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. மயங்கொலி சொற்கள் பார்த்துக்கோங்க. விலை இதில் கேட்டிருக்காங்க. பட் கலை உலை இதெல்லாம் புக்கில் இருக்கும். மயங்கொலி சொற்கள் புக்கில் உள்ள எல்லாத்தையுமே பார்த்துங்க. ஷுவராக ஒன்று கேட்பாங்க. அடுத்தது வல்லின மேகலை இட்டும் நீக்கியும் எழுதுதல். தொடரில் இடம்பெற்றுள்ள மரபு பிழைகளை நீக்கி எழுதுதல். தொடரில் உள்ள பிழைகளை நீக்கி எழுதுதல். சொல்லை பிரித்தும் சேர்த்தும் எழுதுதல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்கள் புக்கில் ஒரு 4-5 கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நல்லா பார்த்துக்குங்க. பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுதல். அப்புறம் 4 சொற்களை கொண்டு ஒரு தொடர் அமைக்கிறது. ஸோ இந்த இது எல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு வினா, பார்த்துக்கோங்க. அடுத்தது 4 மார்க்கு வாகைத்தனையும் சரி கூதிர் பாசறை துறையும் சரி ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக கேட்கக்கூடியது பார்த்துக்கோங்க. பொருள் வேற்றுமை அணி அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனைய சுடும் இக்குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி வந்து பார்த்துக்கோங்க. அடுத்தது பழமொழியை வாழ்க்கை நிகழ்வோடு பொறுத்து எழுதுதல். ஆணைக்கும் அடிசரக்கும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஸோ இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இலக்கியம் நம்பராட்டி எழுதுதல், தமிழாக்கம் இந்த லேர்னிங் இஸ் எ ட்ரெஷர் அதெல்லாம் நிறைய தடவை எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்குறது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்களிடையே என தொடங்கும் மனப்பாட பாட்டு படும் இப்போ என முடியும் குரல் கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெடுவினா பொறுத்தளவில் நான் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸில் சொன்னதை படிச்சுங்க. நீங்கள் குறிப்பாக செய்யலை பொறுத்தளவில் நீங்கள் 3 நெடுவினா படித்தாவே 1 அட்டன் பண்ணிடலாம். முடிஞ்ச நாளையுமே ப்ரிப்பேர் பண்ணுறது பெட்டர். அதாவது திருக்குறளில் 4 கொஷின் இருக்கும். அது 4லேருந்து 1 கண்டிப்பாக கேட்பாங்க. அதில் 3 தான் இது வரைக்கும் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். திருக்குறள் வாழ்வியல் இயக்கம், அதே மாதிரி அடக்க உடைமை. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது ஆமாம்
அதுதான் திருக்குறள் சினத்தினால் வரும் கேடு. ஸோ அந்த கொஷின்ஸ் இது எல்லாமே சினத்தை காட்கள் அந்த கொஷின் இதெல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸு. ஸோ இந்த மாடல் கொஷின் பேப்பர் பிடிஎஃபும் சரி, பப்ளிக் எக்ஸாம் 2026க்கான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 4 மார்க் அண்ட் 6 மார்க் கொஷின்ஸோடைய பிடிஎஃபும் சரி நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.